டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக பிரான்ஸ், மலேசியா, ஓமன், ஜோர்டான் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுடன் இந்தியா நல்லுறவை பேணி வருகிறது. இதன்படி இருதரப்பிலும் பிரதமர் மோடியால் மட்டுமே ராஜ்ஜிய ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா மிகப்பெரிய நாடு. இஸ்ரேல், ஈரான் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினால் போரை நிறுத்த முடியும் என்று இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு அமீரக முன்னாள் தூதர் தெரிவித்தார். இதையடுத்து பிரதமர் மோடி சமரச முயற்சியை தொடங்கியுள்ளார். இதன் ஒரு பகுதியாகவே பல நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகள் சர்வதேச வர்த்தகத்துக்காக அமெரிக்க டாலரை பயன்படுத்துகின்றன. இந்நிலையில் அமெரிக்க டாலர் மீதான சார்பை குறைப்பதற்கு சில நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவும் ரஷ்யாவும் இருதரப்பு வர்த்தகத்துக்கு தங்கள் சொந்த நாட்டு நாணயங்களை பயன்படுத்தி வருகின்றன. அதே நேரம் ரஷ்யாவுக்கான ஏற்றுமதி மதிப்பை விட கூடுதலான மதிப்புக்கு இந்தியா இறக்குமதி செய்கிறது. இதனால் ரஷ்ய வர்த்தக நிறுவனங்களிடம் இந்திய ரூபாய் அதிக அளவில் குவிந்து வருகிறது. இதை வேறு நாடுகளுடனான வர்த்தகத்துக்கு பயன்படுத்த முடியவில்லை. இதையடுத்து ரஷ்ய வர்த்தகர்கள் வங்கிகளிடம் உள்ள உபரி ரூபாய் இருப்புகளை இந்திய அரசு பத்திரங்களில் முதலீடு செய்ய ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு அனுமதித்தது. ஆனாலும் ரஷ்ய வர்த்தக நிறுவனங்களிடம் இந்திய ரூபாய் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற ரஷ்யா இந்தியா மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலாவணித்துறையின் தலைமை பொது மேலாளர் பேசும்போது, ரஷ்ய கூட்டாளி நிறுவனங்களால் திரட்டப்பட்ட இந்திய ரூபாயை அவர்களின் இறக்குமதிக்கான பணத்தை செலுத்துவதற்கோ அல்லது இந்தியாவில் மூலதன முதலீடுகளை செய்வதற்கோ பயன்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை வழங்குவது பற்றி ரிசர்வ் வங்கி ஆராய்ந்து வருகிறது. ஏற்றுமதியாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்துவதற்கு ஒருவித நம்பிக்கை வர வேண்டும். இது இந்திய ரூபாயில் நடக்கும் பரிவர்த்தனைகளின் அளவை அதிகரிக்க உதவும். பரிவர்த்தனைகளை செய்யாதவரை சந்தை உருவாக முடியாது. எனவே நாம் தொடர்ந்து பரிவர்த்தனைகளை செய்யும் போது ரூபாய் ரூபிள் பரிவர்த்தனைகளை செய்வதில் அதிக ஆர்வம் இருப்பதை நாம் காணும்போது சந்தை உருவாவதை நாம் காண்போம் என்று அவர் கூறினார். கடந்த 2025 ஏப்ரல் முதல் 2026 பிப்ரவரி வரையிலான 11 மாதத்தில் இந்தியா 7.79 லட்சம் டன் புண்ணாக்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இதில் 7,71,435 டன் கடுகு புண்ணாக்கு, 7,581 டன் ஆமணக்கு புண்ணாக்கு ஆகும். கடந்த நிதியாண்டின் இதே காலத்தில் வெறும் 38,240 டன்களாக மட்டுமே இருந்த புண்ணாக்கு ஏற்றுமதி இந்த ஆண்டு 20 மடங்கு அதிகரித்துள்ளது. இது குறித்து இந்திய எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் கூறும்போது, ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் புண்ணாக்கு விலை குறைவாக இருந்ததால் சீனா அதிக அளவில் இறக்குமதி செய்துள்ளது. குறிப்பாக ஒரு டன் இந்திய கடுகு புண்ணாக்கு சுமார் 225 அமெரிக்க டாலர் விலையில் கிடைக்கிறது. இது ஐரோப்பிய சந்தை விலையான 297 டாலரை விட குறைவாகும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மார்ச் 17 வரை ஈரானின் எரிசக்தி உற்பத்தி மையங்கள் மீது குறிவைப்பதை தவிர்த்தன. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி மையமாக கார்க் தீவை அமெரிக்கா தாக்கிய போதும் கூட இராணுவ தளங்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன. இந்நிலையில் ஈரானின் தெற்கு ஃபாரிஸ் இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நேற்று முன்தினம் இரவு தாக்குதல் நடத்தியது. ஈரான் இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியாவின் யான்பூ துறைமுகத்தில் உள்ள அராம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் சாம்ரப் சுத்திகரிப்பு நிலையம் மீது நேற்று முன்தினம் இரவு ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. மேலும் கத்தர், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இயற்கை எரிவாயு மையங்கள் மற்றும் குவைத்தில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயலான தெற்கு பாரிஸ் இந்தியா உட்பட உலகளாவிய திரவ இயற்கை எரிவாயு விநியோகத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இதனால் இந்தியா உட்பட பல நாடுகள் நேரடியாக பாதிக்கும். குறிப்பாக LNGக்காக இந்தியா பெரிதும் கத்தாரை சார்ந்துள்ளது. இந்தியாவின் LPGயில் சுமார் 80 முதல் 85%
கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த விநியோகத்தில் நீண்டகால பாதிப்பு ஏற்பட்டால் அது இந்தியாவில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை ஈரான் தடுத்ததன் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு உலகம் போராடி வரும் நிலையில் கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆலைகளுக்கு ஏற்படும் எந்தவொரு சேதமும் பல ஆண்டுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், ஈரானின் சவுத் ஃபார்ஸ் எரிவாயு மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு எதுவும் தெரியாது. இஸ்ரேலின் தாக்குதலில் கத்தார் நாட்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இஸ்ரேலின் சவுத் ஃபார்ஸ் எரிவாயு மையம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரின் LNG எரிவாயு மையம் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கத்தார் LNG மையம் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் பேரழிவை சந்திக்கும் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் உள்ளன. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஃபோர்ட் லெஸ்லி ஜே மெக்னேயர் என்ற இராணுவ தளம் அமைந்துள்ளது. இந்த மையம் அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கிடங்குகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத், வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் இந்த வளாகத்தில் வசிக்கின்றனர். இந்த சூழலில் கடந்த 10 நாட்களாக இராணுவ தளத்தின் மேலாக மர்ம ட்ரோன்கள் பறக்கின்றன. அமெரிக்க இராணுவத்தின் வான் பாதுகாப்பு கவசம் கண்காணிப்பை மீறி மர்ம ட்ரோன்கள் இராணுவ வளாகத்துக்குள் நுழைந்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் வெள்ளை மாளிகையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் இராணுவ தள வளாகத்திலிருந்து இடமாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் டம்பாவில் மேக்டெல் விமானப்படை தளம் செயல்படுகிறது. இந்த விமானப்படை தளத்துக்கு அருகே மர்ம ட்ரோன்கள் அடிக்கடி பறப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே அமெரிக்காவில் உள்ள அனைத்து இராணுவ தளங்களும் உஷார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் கூறியதாவது, ஈரானில் இருந்து சுமார் 11,500 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்கா அமைந்துள்ளது. ஈரானின் ட்ரோன்கள் 2,500 கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே பறக்கும் திறன் கொண்டது. எனவே அமெரிக்க கடல் பகுதிக்கு மர்ம கப்பல்களை அனுப்பி அந்த கப்பல்களில் இருந்து ட்ரோன்கள் மூலம் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த ஈரான் இராணுவம் திட்டமிட்டு இருக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லி துவாரகா பகுதியில் பாரத் மின்சார உச்சி மாநாடு தொடங்கியது. இந்த மாநாடு வரும் 22ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 25,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டை ஒட்டி சிறப்பு கண்காட்சி நடைபெறுகிறது. 500க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை மத்திய எரிசக்தி துறை செயலாளர் வாசித்தார். அதில் பிரதமர் மோடி கூறியிருப்பது, வரும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இதற்கேற்ப நாட்டின் எரிசக்தி உள்கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருகிறது. மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி 50% அதிகரித்திருக்கிறது. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியை 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே சூரியன் ஒரே உலகம், PM சூரியகார் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அணுசக்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்க சாந்தி திட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்திய எரிசக்தி துறையில் அதிக அளவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்போது, மின்சாரம் என்பது எரிசக்தி மட்டும் கிடையாது, நாட்டின் வளர்ச்சிக்கான ஏணி ஆகும். உலக நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் மின் கட்டணம் மிகவும் குறைவாக உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் புதிதாக 2.09 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிதாக மின் தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மாநாடு தொடர்பாக மத்திய மின்சாரத்துறை வட்டாரங்கள் கூறும்போது, நாடு முழுவதும் நிலக்கரியை அடிப்படையாக கொண்ட அனல் மின் நிலையங்கள் மூலம் 43.77% மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. சூரிய சக்தி, காற்றாலை, நீர்மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் மூலம் 50.56% மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன்படி மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி 50%ஐ தாண்டி உள்ளது. டெல்லி மாநாட்டின் மூலம் இந்திய எரிசக்தி துறையில் 50 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி, காற்றாலை, நீர் மின் திட்டங்கள் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்க்க முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது.
என்று மத்திய மின்சாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சத்தீஸ்கர் சட்டப்பேரவையில் கட்டாய மதமாற்ற தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநில உள்துறை அமைச்சர் பொறுப்பை வகிக்கும் துணை முதல்வர் பேரவையில் சத்தீஸ்கர் தர்ம சுதந்திர விதேயக் சத்தீஸ்கர் தர்ம சுதந்திர விதேயக் மத சுதந்திர மசோதா 2026 என்ற மசோதாவை தாக்கல் செய்தார். கட்டாய மதமாற்ற, வற்புறுத்தி மதமாற்றுதல், ஆசை காட்டுதல், மோசடி அல்லது தவறான சித்தரிப்பு ஆகியவற்றின் மூலம் நடைபெறும் மத மாற்றங்களை தடுக்கும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சரண்தாஸ் மகந்த் கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். இந்த மசோதா முதலில் பேரவை தேர்வு குழுவினரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதை கண்டித்து அவையிலிருந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது குறித்து சரண்தாஸ் மகந்த் கூறும்போது, இதுபோன்ற மசோதாக்களை 11 மாநிலங்கள் உருவாக்கியுள்ளன. இவை அனைத்தும் உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளன. எனவே இந்த மசோதாவை அவசரமாக அவையில் தாக்கல் செய்யக்கூடாது என்றார். இதனிடையே இந்த மசோதா பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.